அக்ஷயா ESOP என்னடா? ஐஷா ESOP என்னடா? எனி ஐடியா? ம். வெரி குட். சூப்பர்ரா. ஸோ ESOP வந்து எம்ப்ளாயர் கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறது. அப்போ அதுக்கு டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சேலரி எடுத்துட்டோம்னாக்க அது வந்து டாக்ஸபிள் பர்குசெட் கிடையாது. கேபிட்டல் கெயின்ஸ்ல எப்படி அப்படின்னா, சப்போஸ் நான் அது அசட் வாங்கி அதோட காஸ்ட் இருக்கு இல்லையா, பிஃபோர் 1/4/2007க்கு முன்னாடி கொடுத்தாங்க, இல்ல வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆன் த டேட் ஆன் விச் ஆப்ஷன் பெஸ்ட் வித் எம்ப்ளாயி ரெண்டு இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் கன்சிடர் ஆகும். பிஃபோர் 1/4/2007, ஆஃப்டர் 1/4/2000, பட் பிஃபோர் 1/4/2009. இது இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் வேணாம், சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஷேர்ஸ் வந்து 1/4. The tax treatment under the head capital gains when such assets are transferred by the employee by way of gift or under an irrecoverable trust. The gift or transfer is not exempted. So, sale consideration and market value of the asset on the date of transfer. If allotted before 1/4 actual cost of acquisition. After now, ரெண்டே ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஸ்ரேயா, இது வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ்ல என்னெல்லாம்டா கோ த்ரூ பண்ணோம்? குட்டியா சம்மரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்ரேயா, ஆ, so far capital கெயின்ஸ்ல என்னெல்லாம் படிச்சோம்? ம், 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 ம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? நேத்திக்கு மெயினா என்ன பார்த்தோம்? ஆ, ஆ, ம், ஆ. அதோட கிளாசஸ்லாம் எப்படின்னு பார்த்தோம், கரெக்டா? சோஃபார் படிச்சதுல எங்க உங்களுக்கு டவுட்டா இருக்கு? எதுரா? ஆ, சரி கண்ணா, ஓகே. 04/2007 இதான் கிரைட்டீரியா. ஓகேவா? சொல்றேன். எப்படி இதுவாகிறது? ESOPனா நான் ஷேர்ஸ் எம்ப்ளாயரே எம்ப்ளாய்க்கு கொடுக்கறது இது. ஸோ எம்ப்ளாயி எந்த ப்ரைஸ்ல எம்ப்ளாயர் கிட்ட வாங்குறாங்களோ பிஃபோர் 1/4/2007 அதான் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். ஆனா 1/4/2007க்கு அப்புறம் வெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு ஒரு இது கான்செப்ட் வருது. ஆப்ஷன் வெஸ்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல. அந்த என்னைக்கு அந்த வெஸ்ட் ஆப்ஷன் ரைட், த டேட் ஆன் விச் ரைட் டு கெட் த ஷேர், அன்னைக்கு என்ன காஸ்டோ அந்த தான் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்.
இதுதான் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்ல இது பண்ணுவாங்க. ஓகேவா? சி அசட்ஸ் வந்து ஆர் எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயி எப்போ வந்து சேல் கன்சிடரேஷனுக்கு வந்து இனிஷியேட் பண்றானோ அப்போ கேபிட்டல் கெயின்ஸ் வந்து டாக்ஸபிள். இன் கேஸ் ஆஃப் 1420 2007க்கு முன்னாடி அவங்க அக்வயர் பண்ணியிருந்தாங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்றது ஆக்சுவல் காஸ்ட் given by employer to employee. ஆனா ஆஃப்டர் 2014 2007ல காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்ஸ் டேட் ஆன் விச் தி ரைட் டு கெட் த ஷேர், இந்த ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்டிங் சொல்லுவாங்க, கெட்டிங் த ரைட் வெஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த ரைட் என்னைக்கு கம்பெனி கொடுக்கறதோ அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். இது ரெண்டு மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். எதுக்கெல்லாம் இது ரெண்டு வரும்னா assert sold, there is share sold by employee or clause எம்ப்ளாயி வந்து கிஃப்டாவோ irrecoverable ட்ரஸ்டாவோ அது shares transferred by the employees under trust, gift or under trust. விஷிதா, குட் ஆஃப்டர்நூன் விஷிதா. இதுதான் ஓகேவா? சப்போஸ் if the shares were issued, இது வந்து any previous year, okay, up to 2008 2009க்கு இந்த clause ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த clause ஒருவேளை இதே previous year 2008 9 இல்லாம 14 2009க்கு முன்னாடி இந்த previous year 1999 or on after 14 2009க்கு முன்னாடி issued in the previous year, எப்படி சொல்றதுன்னா இது 14 2009க்கு அப்புறம் இது வந்து 2008 2009 வரைக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சொல்றேன் நான். ஆஃப்டர் ஆஃப்டர் 14 2009, இது பிஃபோர் 2009. இதுதான் இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ். பிஃபோர் இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் வெஸ்டிங்லாம் வரும். ஆஃப்டர் இருந்ததுன்னா சேல் கன்சிடரேஷன் வந்து டைரக்டா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் ஆப்ஷன் அவ்வளவுதான். இதுல எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது, மூணுத்துக்குமே அதே. ஸோ இங்க வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இதுக்கு பதிலா இது அப்படியே ரீப்ளேஸ் ஆகும் அவ்வளவுதான். மற்றபடி இங்க ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இங்கேயும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. இங்க காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்லாம் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அந்த டேட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் ஆப்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ரெண்டுத்துலயுமே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அந்த டேட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் ஆப்ஷன். இது ஆஸ் யூஷுவல் வந்து இதுதான். இந்த அசர்ட் வந்து when it is transferred against gift ன்னு வரும்போது மட்டும் அந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி அசர்ட் அண்டர் பை வே ஆஃப் கிஃப்ட் அது மட்டும் கொஞ்சம் வரும். அதுவும் கன்சிடரேஷன் தான் மாறும், மற்றபடி இது மாறும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு கிளாஸ் பிஃபோர் 2009 ஆஃப்டர் 2009. இசாப் ஸ்கீம்ல எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு கொடுக்குற பட்சத்தில் எம்ப்ளாயியோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் என்னன்னா 14 2007 தான் கட் ஆஃப். இதுதான் கட் ஆஃப். அவ்வளோதான். ஸோ சம் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
So T Limited grants option to its employee Rajat on 1st April 2020. ஆப்ஷன் கொடுக்குறான் ரஜத்துக்கு இந்த மாதிரி ஷேர் வாங்கிக்கோன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். 100 ஷேர் வாங்குறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறான். For making available the right and the intellectual property to the employer company at a predetermined price of 150 per share with date of vesting of the option being 01/04/2022. ஓகேவா, இதுதான் வந்து டேட் ஆஃப் வெஸ்டிங் ஆஃப் ஆப்ஷன். டேட் ஆஃப் வெஸ்டிங் ஆஃப் ஆப்ஷன் என்ன, ரைட்டு கொடுக்குற டேட்டு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அண்ட் த எக்ஸசைஸ் பீரியட் பீயிங் எந்த இதுக்குள்ள அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னா 04/2022 டு 31st March 2025 இதுக்குள்ள அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரஜத் எக்ஸசைசஸ் ஆப்ஷன் ஆன் 31st. இவன் எப்போ ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னா, எக்ஸசைசிங் இஸ் ஆப்ஷன் 31st March. ஸோ 31st May 2024 தான் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறான். நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, இந்த ஷேர் நீ வாங்கிக்கலாம், இந்த பீரியடுக்குள்ள நீ கன்ஃபார்ம் பண்ணா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்றது ரஜத் கிட்ட. ரஜத் என்ன பண்றான்னா, ஓகே நான் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்றது 31st 2024 பண்றான். அண்ட் ஷேர்ஸ் ஆல் அலாட் எப்போ வந்து கம்பெனி அலாட் பண்றது அவனுக்கு 13/06/2024. ரஜத் எக்ஸசைஸ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த டைம்ல கம்பெனி வாஸ் அலாட்டிங் த ஷேர்ஸ். அப்போ பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் பை ரஜத். ஓகேவா, இப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டேட்ஸ் 470, 890, 1250, 1470 கொடுத்துருக்காங்க. 31/12 வந்து என்ன பண்றாரு ரஜத், இது ஃபுல்லா பர்ச்சேஸ், சேல் நடக்கிறது. ஓகே, சேல்னா நான் தன்னை விட்டு ஷேர்ஸ் வெளியில போடுது, கிஃப்டா கொடுக்குறாரு. இன்னொன்னு சேல் பண்றாரு. கிஃப்டா எவ்வளவு கொடுக்குறாருன்னா 25 ஷேர். இவருக்கு எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க, ஷேர்ஸ் ஆர் அலாட்டட் 100 ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, 100 ஷேர்ஸ் தானே அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 ஷேர்ஸ் வந்து அதில் 25 ஷேர் வந்து கிஃப்ட் பண்ணலாம். பேலன்ஸ் வந்து 75 ஷேரை 2180 மார்க்கெட் வேல்யூக்கு வித்துறாங்க. ஸோ வேல்யூ ஆஃப் பர்கசைட் இஃப் எனி அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பர்கசைட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 100 ஷேர்ஸ் நல்லா சொல்லுங்க, என்னைக்கு அவனுக்கு ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணோனோ அந்த டேட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அதுதான் எடுத்துக்கணும். அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன, 1250 இன்டூ 100 ஜஸ்ட் 1,25,000 மைனஸ் இவனுக்கு எவ்வளோ ரூபாயில கொடுக்குறாங்க, அதை அசசிக்கு 50 ரூபாயில கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பர்குசைட் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்குசைட்க்கு நான் கால்குலேஷன் சொல்கிறேன். பர்குசைட்னா நான் சலுகை கரெக்டா, அதுக்கு என்ன ஃபார்மேட்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ of the shares as on date of exercising the option. அது எவ்வளோ, 1250. ஓகேவா, அடுத்தது லெஸ் amount actually paid by assessee. இவன் எவ்வளோ பே பண்றான், கையை விட்ட 100 ஷேருக்கு 150 ரூபா தான் பே பண்றான், கம்மி இல்ல. அப்போ அப்போ எவ்வளோ டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்கசைட் இதுல இருந்து மைனஸ் பண்ணானாக்கா இது. இப்போ இதுல கேபிட்டல் கெயின் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? கேபிட்டல் கெயின் ஃபார்முலா என்னடா அஸ்வினி, எப்படி வரும் ஃபார்முலா ஜென்ரலா? வெரி குட், கரெக்ட், வெரி குட், சூப்பர் கண்ணம்மா, வெரி குட். ஸோ இப்போ இங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்போ நடக்கிறதுரா, இந்த சேல் எப்போ நடக்கிறது, சேலோட டேட் 31/12 which is இதுக்கு முன்னாடி இல்லையா?
23rd ஜூன் 2024க்கு அப்புறம் நடக்கிறதுல இது. 23rd ஜூலை 2024க்கு அப்புறம் ஆஃப்டர் நடக்கிறதுனால. இன்னொன்று, இந்த எக்ஸசைஸ் பண்ண பீரியட்லேருந்து ஃபஸ்ட் ஏப்ரல் பண்ணுறான். ஸோ 2023. அப்புறம் 2 இயர்ஸ் ஆனால் தான் வந்து ஷேர்ஸ்க்கு வந்து 12 ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். கரெக்ட். 12 monthsக்குள்ள தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ 31st March தான் அவன் எக்ஸசைஸ் பண்ணுறான். சேல் பண்ணுறது வந்து 31/12/2024. ஸோ இதுக்கும் இதுக்கும் இருக்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் ரெண்டுத்துக்கும். வித்தின் 1 year இட் இஸ் சோல்டு. ஓகே. ஸோ அதனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் வரும். சரியா? இப்போ பாருங்க, சேல் கன்சிடரேஷன் வந்து ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? பிஃபோர் 2009, ஆஃப்டர் 2009. இது ஆஃப்டர் 2009 தான். அப்போனா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம காஸ்ட் ஆஃப் இதுவாக எடுத்துக்கணும். அப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனில் எடுத்துக்கணும். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் அன்னைக்கு என்னைக்கு 1250 ஒரு ஷேரோடது. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு வந்து அவன் கிஃப்ட் பண்ணுறான்? He is gifting to his brother and sold the balance shares at market price. Okay. See, gift of shares வந்து should be considered as a transfer. அது ஓகே தனி. இப்போ மார்க்கெட் வேல்யூ விற்கிறான் இல்லையா, அது வந்து ஒரு ஷேர் வந்து 2180 ரூபா. 1250, 2180. இது எக்ஸ்பென்சஸ், இது எதுவுமே கிடையாது. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 930. this is for one share. For எவ்வளோ ஷேர்ஸ் அது? 100 shares. ஸோ 100 shares ஓடது வந்து ஹண்ட்ரட், 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 ஹண்ட்ரட். ஸோ டோட்டல் வந்து 2180 இன்ட்டு ஸோ 93,000 இஸ் யுவர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நான் வந்து கிஃப்டாக பண்ணினாலும் சரி, ஓகே, மார்க்கெட்டில் வெளியில் யாருக்கோ கொடுத்தாலும் சரி, நான் 93,000க்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து எனக்கு கண்டிப்பாக கால்குலேட் ஆகும். புரியுதா எல்லாருக்கும்? இதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியானா, அந்த எக்ஸசைசிங் தி ஆப்ஷனோட டேட்டை தான் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனுக்கு எடுத்துக்கணும். அதுதான் இங்கே பெரிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அக்ஷயா புரியுறதா? அக்ஷயா, ஆயிஷா, அஸ்வினி, விஜயலட்சுமி, ஸ்ரேயா, அஷிதா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, இது இம்பார்ட்டன்ட் சம்மு. டைப் 2 ப்ராப்ளம், இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட், இந்த மார்க்கெட் லிங்க் டிபெஞ்சர்ஸ். மார்க்கெட் லிங்க் டிபெஞ்சர்ஸ்ன்றது வந்து டிபெஞ்சர்ஸ் தான் நார்மலாக இருக்கிற மாதிரி. இதுக்கு வந்து க்ரைட்டீரியா என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இப்போ நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரிவிஷன் டைமில் இது எல்லாமே திருப்பி ஒரு டைம் ஃபுல்லாக ரீகேப் பண்ணுவேன். ஓகே.
லிங்க்டு மார்க்கெட் லிங்க்டு டிபெஞ்சர்ஸ்ல ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் சேல் கன்சிட்ரேஷன் அதே தான் வரும். மெயினாக வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸில் வந்து நம்மளோட கிளாஸ் என்ன இன்ட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நேற்றுக்கு உங்களுக்கு ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது சொன்னேன்னா இல்லை வேற யாருக்கு சொன்னேன்னா? நான் சொன்னேன். உங்களுக்கு உங்களுக்கு தானேடா சொன்னேன். ஓகே ஃபைன் ஃபைன். என்ன தெரியல. சரி சரி தேங்க்ஸ். ஸோ ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் மாதிரி தான் நம்ம டிபெஞ்சர்ஸும் அந்த டைமில், அதாவது ரிடம்ஷன் பீரியடில் ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்க விற்றுருப்போம் இல்லையா, அந்த சேல் கன்சிடரேஷன் அமௌண்ட்டு தான், அந்த அமௌண்ட் தான் சேல் கன்சிடரேஷனாக எடுக்கணும். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஆஃப் த டிபெஞ்சர் ஆஸ் யூஷுவல். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் irrespective ஆஃப் தி பீரியட் ஆஃப் ஹோல்டிங். டிபெஞ்சர்ஸ் மட்டும் இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் இட் ஈவன் வெதர் விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் redeemed or matures after 23/7/2024, அதெல்லாமே இந்த கேட்டகரியில் வரும். irrespective of period of holding, இது மட்டும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கன்சிடர் ஆகுது. இது வந்து ஒரு ரூல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க இது. ஆனால் இதில் வந்து சம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வாட்டி தான் எம்சிக்யூவில் கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, சேல் கன்சிட்ரேஷன் அவன் கொடுத்துருவான் ரெடம்ஷனோடது, இது அது ரிமைனிங் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு நீங்கள் போடணும், அவ்வளோதான். ஸோ இதை ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் லிங்க்டு டிபெஞ்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு லேண்ட் பில்டிங்ல நான் சேல் கன்சல்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிஷன் என்ன தெரியுமா? லேண்டோ பில்டிங்கோ, ஓகே, இல்ல ரெண்டுமே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஸ்டாம்ப் வேல்யூவேஷன், இங்க நீங்க ஃபிளாட்லாம் வாங்கும் போது பார்த்துருக்கீங்களாடா, அந்த ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க தெரியுமா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு அமௌண்ட்டை நீ இந்த பில்டிங் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா அந்த அந்த இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் சென்னை லேண்டு, இட்ஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து எக்ஸீட்ஸ் 110% ஆஃப் ஆக்சுவல் கன்சிடரேஷன். அப்படின்னா என்ன? சேலுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பரில் தட் ஷுட் எக்ஸீட் 110% ஆஃப் ஆக்சுவல் கன்சிடரேஷன். ஓகே, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் இந்த ப்ரொசீஜர் ஆஃப் சேல் கன்சிடரேஷன் இது பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க கண்ணா, ராஜ் வந்து ஒரு ஆக்குபை பண்ணியிருக்காரு, செல்ஃப் ஆக்குபைடு, அக்வைர்ட் 10 months 10 மாதம் முன்னாடி வாங்கியிருக்காரு 5 லட்சம் ரூபாய்க்கு. சி சோல்டு சச் ப்ராப்பர்ட்டி வந்து ராஜஸ்ரீக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் லிவிங் அடாப்டட் வேல்யூ வந்து 6,25,000 ஃபர்ஸ்ட் கேஸில். அடுத்த கேஸில் இப்போ இந்த இது மூலமாக வர கேபிட்டல் கெயின் வந்து எப்படி வந்து வாட் இஸ் த கேபிட்டல் கெயின் ஆன் சச் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. அப்போது சேல் எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க? 6 லட்சம் ரூபாய். வேல்யூ எவ்வளோ? 6,25,000 ரூபாய். இப்போ நீங்கள் பாருங்க கண்ணா, 6 லட்சத்தில் 110% எவ்வளோ? 6 லட்சத்தில் 110% என்னன்னா 6,60,000. ஓகே, அப்போ கண்டிஷன் என்ன? இட் எக்ஸீட்ஸ் 6,60,000 அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா வேல்யூ அடாப்டட் ஃபார் இது வந்து இட் இஸ் வெரி மச் லெஸ் தேன் மை ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும்னா வேல்யூ அடாப்டட் எக்ஸீட்ஸ் 110%. இதில் இதில் டஸ் நாட் எக்ஸீட், அதனால 6 lakhs, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் 5 lakhs போட்டு பண்ணும். எப்போ எனக்கு வந்து வேல்யூ வந்து எக்ஸீட் ஆகுறதோ அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். 6,75,000 minus 5 lakhs. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ திஸ் சம். இது 2 வாட்டி இதில் கேட்டிருந்தாங்க எம்சிக்யூல. இப்போ நல்லா பார்த்துக்கோங்கக்கடா, இது ஸ்டாம்ப் டியூட்டி ரிலேட்டடாக ஒரு ப்ரொவிஷன். இதில் 2 clause ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் ஒன் என்னன்னா லேண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், இல்லை பில்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, லேண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், பில்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். ஸ்டெப் நம்பர் 3,
condition என்ன stamp valuation should if exceeds 110 percentage of the sale consideration. Step number 4, stamp valuation not exceeding 110 percentage of sale consideration. ஓகேவா கண்ணா? இப்ப பாருங்க, as usual format என்னடா வஷிதா, computation of capital gainக்கு? சூப்பர் சன். வெரி வெரி குட். இது 10 மாசம்ன்றதுனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த ஃபார்மேட்லாம் தரவைட்டிங்களா எல்லாரும்? ஒன்றும் டவுட் இல்லையே? இப்போ கேஸ் ஏ இங்க பாருங்க கண்ணம், சிக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ்க்கு வித்திருக்கோம். சேல் கன்சிடரேஷன் 6 lakhsக்கு வித்திருக்கோம். இதுல 110% அப்பனா எவ்வளோ? 6,60,000. ஓகே. அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்சுவலா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 6,25,000. அப்போ இது 6,60,000 விட கம்மியா இருக்கு இல்லையா? அப்பனா சேல் கன்சிடரேஷன் வில் பி 6 lakhs. காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் என்ன? 5 லட்சம். அப்ப ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்ன? this minus this. Case 2, case B, இதே 6,60,000. ஆனா ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் என்ன? ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் வந்து என்ன? ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் 6,25,000. அப்போ இதுல வந்து இஸ் கிரேட்டர் எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கிரேட்டர் இது, இது சாரி கிரேட்டர் எடுத்துக்கூடாது. இதை விட இது எக்ஸீட் ஆயிருக்கிற 110% கிரேட்டர்னா தென் கன்சிடர் தி ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷன். ஓகேவா? இந்த மாதிரி கேஸ்ல இது என்ன ஆகுறது? 6 lakhs ஸ்டாம்ப் சொல்யூஷன் 6,75,000. அது இதை விட ஜாஸ்தி ஆகிறது இல்ல? அப்ப நம்ம 6,75,000 எடுத்துடுறோம். பட் என்னோட ஆக்சுவல் கட் ஆஃப் எவ்வளோ? இவ்வளோ 6,85,000. this stamp valuation if it exceeds இதுனா இதை விட ஜாஸ்தியா இருக்குன்ற பட்சத்துல கேஸ் பில we are taking that 6,75,000 itself. பட் இதை விட எக்ஸீடே ஆகலைன்னா நான் 6 lakhே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்காடா? ஸ்டாம்ப் டியூட்டியோட இல்லஸ்ட்ரேஷன் இது வந்து ஜஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன். விஜயலட்சுமி புரிஞ்சுதா? விஜயலட்சுமி, வஷிதா, ஸ்ரேயா, அஸ்வினி, ஆயிஷா, அக்ஷயா, ஆ, எந்த பாயிண்ட்மா? எந்த பாயிண்ட்? இந்த பாயிண்டா? ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது 6,25,000. பட் இதோட 110% ஆஃப் சேல் கன்சிடரேஷன்
ஸோ இது 6,60,000 விட கம்மியாக இருக்கு, 6,25,000. அதனால நம்ம 6 lakhs அங்கேயே எடுத்துக்கிறோம் ஸ்டாம்ப் வேல்யூவேஷன். இது 6,60,000 விட ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதெல்லாம் சேல் கன்சிடரேஷன் எடுத்துக்கிறோம். சி, நான் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே ஜாஸ்தி பண்ணுறேனோ அவ்வளோக்குள்ள எனக்கு இங்கே கேபிட்டல் கெயின் ஜாஸ்தி ஆகும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? So the comparison வந்து you will have to do between your 110% of sale consideration versus your stamp valuation. ஓகேவா? If it's less கம்மியா இருக்குன்னா you have to consider the sale consideration as the actual sales con. If it's greater, take the stamp valuation ஓடது எடுத்துட்டு அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அசஸிங் ஆஃபீஸர்னா யாருன்னா இந்த இந்த கம்ப்ளீட் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் எவ்வளோ வேணும், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எவ்வளோ வேணும், அப்புறம் வந்து இந்த இந்த சினாரியோவில் வந்து எங்கேயாவது வேல்யூவேஷன் கரெக்டாக பண்ண முடியலன்னா எஸ்டிமேட்ஸ் வேல்யூவேஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து வேல்யூவேஷன் ஆஃபீஸர் வந்து பண்ணுற ஒர்க். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு சம் பாருங்க, இந்த சம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இவர் செல்ஃப் ஆக்குபை பண்ணியிருக்காரு 15/11/2023. 6 lakhsக்கு வந்து அக்வயர் பண்ணியிருக்காரு. செல் பண்ணியிருக்கிறது ஜெயஸ்ரீ கிட்ட 5 லட்சத்துக்கு செல் பண்ணியிருக்காரு ஆன் 18/8/2024. ஒரு வருஷத்துக்குள்ளேயே நடந்திருக்கனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸ்டாம்ப் டியூட்டி அத்தாரிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் லிவிங் ஸ்டாம்ப் டியூட்டி அடாப்டட் வேல்யூ வந்து 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அசஸிங் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, இஸ் டேக்கிங் sale consideration of 10 lakhs under section 50C. On request of Mr. Rajesh, the matter being referred to valuation and value determined by valuation officer வந்து 9 lakhs ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணா, இது இந்த இந்த பர்டிகுலர் ஸ்டாம்ப் டியூட்டி சம்முக்கும் இதுக்கும்னா ஸ்டாம்ப் டியூட்டி சம்ல இங்க எங்கேயுமே வேல்யூவேஷன் ஆஃபீஸர் வரல. பட் இங்க வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவர் வந்து இது பண்ணி 9 lakhsன்னு சொல்லிட்டு போட சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் வேல்யூவேஷன் ஆஃபீஸரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூவேஷன் ஆஃபீஸரே இல்லை அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்னா 6 lakhs சேல் கன்சிடரேஷன், அதுக்கப்புறம் வந்து சாரி சேல் கன்சிடரேஷன் வந்து 5 lakhs. ஓகேவா? அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து அடாப்டட் வேல்யூ வந்து 10 lakhs. அப்போ 5 lakhs into 110%, 5,50,000. பட் அதை விட ஸ்டாம்ப் இது வந்து டியூட்டி ஜாஸ்தியா இருக்குல்ல, அப்போ நம்மளுக்கு இங்க என்ன வரும், 10 lakhs. ஐயோ சாரி, அப்போ வந்து இங்க என்ன வரும்னா 5,50,000. இல்ல, ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 10 lakhsல 110%, அப்போ which is 11 lakhs. ஐயோ சாரி சாரி சாரி, 5 lakhsல 110%, which is 5,50,000. 110%, 5,50,000. ஆனா ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் எவ்வளோ, 10 lakhs. இப்போ ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் வந்து அதிகமா இருக்கு இல்லையா, அப்போ நம்ம சேல் கன்சிடரேஷன் என்னவா எடுத்துப்போம் இங்க, சொல்லுங்க வஷிதா. வஷிதா, இவ்வளோக்கு சேல் ஒன் 10 lakhs தானே எடுத்துப்போம் இல்லையா சேல் கன்சிடரேஷனா. ஸோ இப்போ அங்கே ஆக்சுவலாக 10 lakhs எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் எனக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், 6 லட்சம் ரூபாடா. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோடா எனக்கு,
ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் ராஜ் வந்து அசஸ் பண்ணிட்டு, இல்ல நீங்க வந்து இத வந்து ஏதோ பேசி கீசி பண்ணி 10 லட்சம் ரூபான்றத அந்த capital gain on such transfer is taking sale consideration 10 lakhs under section 50C. அதான் இது நம்ம பண்ணியிருக்கோம். சேல் கன்சிடரேஷன். ஆனா வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட போய் பார்க்கும்போது அவர் ராஜன் ஏதோ பண்ணி 9 லட்சம் மாத்திடுறாரா? 9 லட்சம் மாத்திடுறாரா? இப்போ 9 லட்சம் மைனஸ் 6 லட்சம் எவ்வளவு ஆகுறது? அப்போ என்னோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கம்மியாகிறது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கம்மியாச்சுன்னா என்னடா இம்பாக்ட்? எனி ஐடியா? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க சொல்லும். இல்ல எனக்கு கொஞ்சம் காலவே இல்லை கண்ணா, திருப்பி சொல்லுங்க. ஆ கரெக்ட், கம்மியாகும். ஓகேவா? அதனால தான் இங்க வந்து கேபிட்டல் கெயின் கம்மியாகிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட அமௌண்ட் சொல்லி இந்த அமௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்றாங்க. புரியுதா? ஆக்சுவலா நார்மல் கால்குலேஷன் படி இப்படி தாண்டா வரணும். 10 lakhs minus 6 lakhs which will give you 4 lakhs. பட் இப்போ வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கிட்ட கேட்கறதுனால நம்மளுக்கு 1 லட்சம் ரூபாய் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கம்மியாகிறது. அது தகுந்தபடி நம்மளுக்கு டாக்ஸும் கம்மியாகும். புரிஞ்சுதா? இது நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். இது வேல்யூவேஷன் ஆஃபீஸரோட இம்பாக்ட். அவ்வளோதான் கண்ணா. இது ஒரு ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் பாருங்க, illustration 102. ஸோ இவர் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்கை 2/1/2025 ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க கண்ணா. எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு? 2/1/2005. மித்ரா, குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கு ஹெல்த்? பரவாயில்லையா? பரவாயில்லையா? குட் ஆஃப்டர்நூன் அண்ணா. ஓகே. ஸோ மிஸ்டர் ஏ ஹூ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லேண்ட் அண்ட் பில்டிங் 2/1/2005 இது பண்றாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ். நெட் கன்சிடரேஷன் ரிசீட் வந்து 10 lakhs. சேல் நெட் கன்சிடரேஷனா சேல், brokerage-லாம் இல்லை. Value adopted by Stamp Valuation Authority which was not contested by Mr. A rupees 12 lakhs. 12 lakhs வந்து வேல்யூவேஷன் ஆஃபீஸர் வந்து மேக்ஸிமம் வேல்யூவா போட்டிருக்காரு. வேல்யூ அசிஸ்டன்ட் பை வேல்யூவேஷன் ஆஃபீஸர் ஆன் ரெஃபரன்ஸ் பை அசஸிங் ஆஃபீஸர் வந்து 13 லட்சம் ரூபாய். அவர் 13 லட்சம் ரூபாய் போட்டிருக்காரு. இது வந்து ஸ்டாம்ப் டியூ வேல்யூவேஷன் அத்தாரிட்டி. இதை வந்து ஏ வந்து which was not contested by ஏனா என்ன சொல்றாங்கன்னா, ஏ வந்து பேசிக்கா ஏ வந்து அதை கன்சிடர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகே, 12 lakhs கன்சிடர் பண்ணல. பட் நான் வந்து ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டி வந்து இது சொல்றாங்க. இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு நிமிஷம். இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, ஒரே நிமிஷம்.
அதாவது அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு இது ஓகே, ஆனா வந்து அது வந்து ப்ரூவ் ஆகல அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் நாட். அதனால தான் அதுக்கு பேர் வந்து நாட் கண்டெஸ்டட் பை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா கண்ணா? நான் கரெக்டா சொல்றேன். இது மட்டும் நான் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு மீனிங் சொல்றேன். ஓகே. இந்த ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டி வந்து இவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க அந்த கால்குலேஷனுக்கு. பட் ஏ வந்து ஏக்கு வந்து அதுல வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்ல, ரிலையன்ஸ் இல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி எனக்கு இப்போ இன்டர்பிரேட் பண்ண முடியல. ரிலையன்ஸ் இல்ல, ஆனா இது வந்து ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டி ஃபாலோ பண்ண வேண்டிய அமௌண்ட்னு சொல்லிடுறாங்க. அதுதான் வேல்யூவேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா 13 lakhs அப்படின்னு சொல்றாரு. லேண்டை வந்து மிஸ்டர் ஏக்கு வந்து வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஏக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அந்த பார்ஷியல் பார்ட்டிஷன் ஆஃபீஸ் ஹெச்யூஎஃப் ஆன் 1/4/2001. லேண்டு வந்து ஏக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுறது, ஹெச்யூஎஃப் வந்து பார்ஷியல் பார்ட்டிஷன் பண்றாங்க ஆன் 1/4/2001 நடக்கிறது. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி லேண்ட் வந்து 1/4/2001 1 lakhக்கு வந்து இதுவாயிருக்கு. ஓகேவா? ஆக மொத்தம் ஹெச்யூஎஃப் செட்டப்ல இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு லேண்ட் வந்து பார்ட்டிஷன் ஆகி அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1 lakh. ஓகே. அதை வந்து ஆமா, இந்த லேண்ட் அது மூலமா அவருக்கு வந்து சேல் பண்றாரு, அந்த லேண்டை சேல் பண்றாரு, அதன் மூலமா கன்சிடரேஷன் 10 lakhs வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேண்ட்லயே இவர் ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு by Mr. A at a cost of 2 lakh. Construction completed on 1/12/2004 during the financial year. ஸோ இங்க பாருங்க கண்ணா நல்லா. சி, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 23/7 முன்னாடி, 2000க்கு முன்னாடினா இண்டெக்ஸ் பெனிஃபிட் கன்சிடர் பண்ணலாம். 23/7/2024க்கு அப்புறம்னா இண்டெக்ஸ் பெனிஃபிட் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். கரெக்டா? அப்பனா பிஃபோர்னா நம்ம என்ன டாக்ஸ் பே பண்ணுவோம்? 20%. ஆஃப்டர்னா என்ன பே பண்ணுவோம்? 12.5%. ஸோ where resident individual or resident HUF has transferred on or after long-term capital being land building both acquired before na assessee has to pay option 1 or option 2 எது வேணா எடுத்துக்கலாங்க. ஓகேவா? இவங்க வந்து லைக் இதை வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. லைக் எந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று ஆஃப்டர் இது 20% இது பண்ணி இண்டெக்ஸ் டாக்ஸ் பெனிஃபிட் கூட பண்ணியிருக்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இண்டெக்ஸிங் பண்ணியிருக்கலாங்க. ஆப்ஷன் 2 எடுத்திருக்காங்க, ஆப்ஷன் 1 அந்த ரெண்டுத்துலையுமே கன்சிடர் பண்ணியிருக்காங்க அவங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட்டு சேல் கன்சிடரேஷன் மித்ரா ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் இது வந்து என்னடா ஃபார்மேட்டு கேபிட்டல் கெயினுக்கு? ஸோ டூ ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். பீயிங் அக்வைர்ட் பிஃபோர்னாங்க அசசி வந்து ரெண்டு ஆப்ஷன்லையும் பே பண்ணலாம். இண்டெக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம், இண்டெக்ஸ் பெனிஃபிட் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஓகே. ஸோ ஒரு இண்டெக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கிறது ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ரெண்டுமே இருக்கு. பாருங்க, நெட் சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ? 10 lakhs. எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா? இல்லை. ஸோ இப்போ இங்க பாருங்க கண்ணா, இதுல
ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டி வந்து which was not contested by Mr. A. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 12 lakhsன்னு சொல்றாங்க. ஆனா 110% of 11 lakhs. ஓகேவா? 110% வந்து 11 lakhs. ஆனா இவங்க எவ்வளவு சொல்றாங்க? வேல்யூ அடாப்டட் பை ஸ்டாம்ப் அத்தாரிட்டி 12 lakhs சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நம்ம வந்து எதை கன்சிடர் பண்ணிக்கணும்? ஆயிஷா நீங்க சொல்லுங்க கண்ணா. 110% of 10 lakhs வந்து 11 lakhs. ஸ்டாம்ப் அத்தாரிட்டி சொல்றது வந்து வேல்யூவேஷன் அத்தாரிட்டி சொல்றது வந்து 12 lakhs. எது கன்சிடர் பண்ணிக்கணும் சேல் கன்சிடரேஷனா? ஆயிஷா இல்லையே கண்ணம்மா, ஸ்டாம்ப் அத்தாரிட்டி சொல்றது ஜாஸ்தியா இருக்குல்ல, 11 lakhs விட ஜாஸ்தியா இருக்குல்ல. இங்க என்ன படிச்சோம் நம்ம? ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் 6,75,000 கொடுத்துருக்காங்க. பட் 6,60,000 தான். பட் அதையும் கிராஸ் ஆயிருக்கிறதுனால சேல் கன்சிடரேஷன் 6,75,000 தானே. அதே கேஸ் தான் இது. நம்மளோட ரூல் படி 110%க்கு மேல இட் இஸ் கிரேட்டர் than ஸ்டாம்ப் டியூட்டி இருந்ததுன்னா அப்ப எதை எடுத்துக்கணும் நம்ம? ஸ்டாம்ப் டியூட்டியா இது சேல் கன்சிடரேஷனா? ஸ்டாம்ப் அத்தாரிட்டி சொல்ற 12 lakhs தான் எடுத்துக்கணும். புரியுதா? சொல்லுமா. வேல்யூவேஷன் ஆஃபீஸர் சொல்றதுடா. ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டி, வேல்யூவேஷன் ஆஃபீஸர் 2 பேர் இருப்பாங்க. சி வேல்யூவேஷன் ஆஃபீஸர் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆஃபீஸர் இருப்பாங்கண்ணா. ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டின்றது வந்து அவங்க தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸ்டாம்ப் டியூட்டிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாம்ப் பேப்பர் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல நீ இவ்வளோ இதுக்கு வீடு வித்திருக்கியா, இவ்வளோ தூரம் நீ வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல உட்காந்து ஒரு வேல்யூ சொல்றவர் ஸ்டாம்ப் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் ஆஃபீஸர் அப்படின்றது வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூ பண்றாரு, ப்ராப்பர்ட்டியை வேல்யூ பண்றவர். ஓகே, ப்ராப்பர்ட்டியை வேல்யூ பண்றவர். Able to research and analyze all the collected data before they can estimate the most and they will produce the இந்த வேல்யூவேஷன் ஆஃபீஸர் எங்க வருவாங்க அப்படின்னா இவங்க வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணுவாங்க கண்ணா. ஓகே, நான் வந்து இப்போ பார்ட்னர்ஷிப்ல ஞாபகம் இருக்கா? பார்ட்னர்ஷிப்ல வேண்டாம், ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல நம்ம வந்து டெப்ரிசியேஷனை வந்து ஒரு பாயிண்ட்ல இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் டெப்ரிஸ் லைக் அசட்டை வந்து ரீவேல்யூ ஆகும், அப்புறம் வந்து டெப்ரிசியேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல அந்த டைம்ல இவர் தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே ரீவேல்யூவேஷன் பண்ணுவார். ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டி எப்போ தெரியுமா அவர் வர? நான் ஒரு வீடு வாங்கி ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணி வீடு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இப்போ நம்மளுக்கு வந்து சைதாப்பேட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சார் ஸ்டாம்ப் டியூட்டிக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் சார் நீங்கள், ஏன்னா நீ வந்து ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறீங்க, ஸ்டாம்ப் டியூட்டிக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுங்க, அது வந்து பண்ணீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டி. whenever sale happens இந்த stamp valuation authority comes into picture. whenever asset ஒரு revaluation பண்றோம்னு வச்சுக்கோங்களேன்,
அப்ப வந்து இப்ப வந்து ஷோலிங்கநல்லூர் இஸ் a குட் எக்ஸாம்பிள். 12 வருஷம் 13 வருஷம் முன்னாடி ஷோலிங்கநல்லூர், அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் ஊரப்பாக்கம், பெரும்பாக்கம், அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இட் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் சென்னை. இதுலயே கிடையாது அது. சென்னை பர்வியூலே கிடையாது. ஆனா இப்போ அது சென்னை பர்வியூல வந்திருக்கு. என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து ரீடிஃபைன்ட் ஆயிருக்கும். ஓகேவா, ரீடிஃபைன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ற ஆளுங்க தான் வேல்யூவேஷன் ஆஃபீஸர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்டா. இப்போ 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஷோலிங்நல்லூருக்கு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்ததுன்னு கேட்டானாக்கா, ஹியூஜ். நம்மளோட லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓட்டு போடுறவங்களே ஷோலிங்கநல்லூர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி டைம்ஸ்ல என்ன ஆகும்னா, திஸ் த கேபிட்டல் அசர்ட்ஸ் ஓட வேல்யூ, பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருக்கட்டும், ஓகே, லேண்டா இருக்கட்டும், அதோட ரீவேல்யூவேஷனுக்கு இவங்க வந்து இன்டர்வென் பண்ணி ரிவைஸ்டு ரீவேல்யூவேஷனா நடக்கும். முன்னாடி ரொம்ப ரேட்டு கம்மிடா. இப்போ ஷோலிங்கநல்லூர்லாம் பயங்கர ரேட்டு. ஷோலிங்கநல்லூர், நாவலூர், அங்கெல்லாம் பார்த்தா பயங்கர ரேட். ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரிலாம் முன்னாடிலாம் ரொம்பவே ரேட்டு கிடையாது. ஆனால் இப்போ பயங்கரம் பீக் சிட்டியா இருக்கு. எப்படி அதெல்லாம் நடக்கிறதா, அந்த வேல்யூவேஷன் ஆஃபீஸர் வந்து ரீவேல்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது, ஒரு பஸ் ஸ்டாப் வந்துடுது, ஒரு மால் வந்துடுது, ஒரு பெரிய ஸ்கூல் வேலம்மாள் வித்யாலயா வந்துருச்சுனாலே முடிஞ்சு போச்சு. அந்த லேண்டோட விலை என்ன ஆயிடும், டக 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 டகன்னு இன்க்ரீஸ் ஆயிடும். கரெக்டா? நீங்க அதை அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா யாராவது? லேண்டோட வேலை பார்த்தீங்கன்னா கிடு கிடு கிடுன்னு இன்க்ரீஸ் ஆயிடும். குரோம்பேட்டு நம்ம காலேஜ் பக்கத்துல நாங்கெல்லாம் படிக்கும்போது ரொம்ப கம்மி ரேட் அது ஆக்சுவலா. இப்ப குரோம்பேட் வந்து நெக்ஸ்ட் டு டி நகர் மாதிரி இருக்கு இல்ல, எல்லாமே வந்துடுது. எப்படி அது நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி அந்த ஃபிளாட்டோட ரேட் அப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வேல்யூவேஷன் ஆஃபீஸரோட அந்த அசஸ்மெண்ட். ஒரு காலகட்டத்துல எனக்கு எல்லா அம்யூனிட்டிஸுமே, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எது வேணும், நல்ல ஸ்கூல் வேணும், நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும், நல்ல வந்து ஒரு ஷாப்பிங் பிளேஸ் வேணும், எல்லா மக்களுக்கு ஈஸியா ஒரு இடத்துல ரீச் ஆகிற அந்த மாதிரி ஒரு பிளேஸ் என்ன சொல்லுவோம், we will call it as a heart of the city. குரோம்பேட் முன்னாடி இல்லாதது இப்ப அந்த மாதிரி மாறிடுதுன்னா எப்படின்னா, இவங்க வந்து ரீவேல்யூ பண்ணி வேல்யூலாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஒர்க் தான் கண்ணா அந்த வேல்யூவேஷன் ஆஃபீஸர். பட் ஸ்டாம்ப் டியூட்டி ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அவங்க ஒர்க் என்ன தெரியுமா, நீங்க எப்பதான் சேல் பண்றீங்களோ, ஒரு அசட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதோ, அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நீ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு போ. நீங்க உன்னோட ஓனர் தான், இவர் செல்லர் தான், பையர் தான். நீ பண்ற டிரான்சாக்ஷனால கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம், அந்த லாபம்ன்றது இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அசஸ் பண்றது. புரியுதா? ம். ஸோ எனி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்டா இருக்கட்டும்ங்கன்னா, அதுல ப்ராமினென்ட்டான ரோல் ப்ளே பண்ண போறது வந்து இந்த ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டியோட தான். ஓகேவா? வேல்யூவேஷன் ஆஃபீஸர்ன்றது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர, நம்ம ப்ரெடாமினென்ட்டா யூஸ் பண்ணக்கூடியது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவாங்க. 100 ரூபாய் பேப்பர் ரெடி பண்ணுங்க, 50 ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி அந்த வாசல்லே இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆ. இதோ இவங்க தான் வாசலே உள்ள, தட் இஸ் உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இவங்க பார்ட் ஆஃப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். பாருங்க, இதெல்லாம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி 7% ஆஃப் மார்க்கெட் வேல்யூ, அதுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட்டு, பேமெண்ட் மோட் ஆன்லைன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் சைதாப்பேட்டில் இருக்காங்க. அதுக்குள்ள போனோம்னா ஒரு 4 5 கடை இருக்கும். டக்கு 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 டக்குன்னு டைப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்டாம்ப் பேப்பர் வச்சிருப்பாங்க. நம்ம போய் இவ்வளவு ஸ்டாம்ப் டியூட்டின்னா அதுக்கு கரெக்டா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷனை பீஸ்ஃபுல்லாக நடந்துரும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுன்னா அதுதான் எப்பவுமே நம்ம எடுத்துக்கணும் சேல் கன்சன்ட்ரேஷனா. இதை விட இது ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் நான் பண்றேன். ஓகேவா? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் பீயிங் லேண்ட் ஆல் பில்டிங் பீயிங் அக்வயர்ட் 23/7
இது பட் ரெசிடென்டல் வந்து ஹஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆஃப்டர் 23/7 தானே, 2025னால ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் இண்டெக்ஸிங் எடுத்துட்டு 12.5% இண்டெக்ஸிங் எடுத்துட்டு 20% பண்ணலாம், இண்டெக்ஸிங் எடுக்காம 12.5% பண்ணலாம். இப்போ நான் லெட்ஸ் சே நான் இண்டெக்ஸிங் வந்து எடுக்கல அப்படின்னு எடுத்து லைக் ஆமா வித்தவுட் கன்சிடரிங் தி இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா என்னோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆம், 1,00,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு. இது நார்மல் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், இண்டெக்ஸிங் பண்ணல ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் 1,00,000 ரூபாய். அப்புறம் அதை தவிர நான் என்ன பண்றேன், அதுலயே அது மேலேயே ஒரு லேண்டுக்கு இதுவே இருக்கு. அப்போ காஸ்ட் ஆஃப் ஃபர்தர் பில்டிங் பண்ணியிருக்கேன், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே ஒரு 2,00,000. அப்போ மொத்தமா எவ்வளோ எனக்கு 3,00,000 ரூபாய். அப்போ இப்போ என்னோட டோட்டல் இது எவ்வளோ, 9 lakhs. ஓகேவா? இது பாருங்க, நான் இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த இயர்ல வந்து நான் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் பண்ணியிருக்கேன்றது பார்க்கணும். ஸோ இது வந்து லேண்டு வந்து 1,04,2,001ன்றதுனால 100 தான். இப்போ இந்த 348ன்றது வந்து இந்த கரண்ட் அசஸ்மெண்ட் இயரோடது இல்லையா. டுவெண்ட்டி 24 348. இங்க கேட்டிருக்காங்க பாருங்க, 2020-23-24 ஓடது என்னது அந்த இண்டெக்ஸ்ட் 348. அப்போ 1 lakh into 348 divided by 100. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ நடந்திருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 112 2004 5க்கு என்ன இது இண்டெக்ஸிங். எந்த இயர்டா அது மறந்து போயிட்டேன். என்னடா சாரி புரியலடா சாரி. 4,513 கரெக்ட். ஸோ 130. அப்போ 2 lakhs into 348 divided by 130. ஸோ 6,114. அப்போ this plus this இது வரும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணேன்னா இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது இண்டெக்ஸிங் இல்லாம இதுல என்ன பண்ணுவோம் நம்ம வித்தவுட் இண்டெக்ஸிங்க்கு 12.5%. கரெக்டா? இது இண்டெக்ஸிங்கோட இருக்கு, இதுக்கு என்ன பண்ணுவோம் இன்டூ 20%. இதுக்கு எல்லாம் அடுத்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும்டா, எல்லாம் நிறைய ஸ்ட்ரீம்லைன் பண்ண போறாங்க. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காக்கண்ணா? ஓவராலா சோஃபார் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டிராவல் பண்ணிட்டே இருக்கோம்ல, நீங்க எதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க பர்சனலா நினைக்கிறீங்க. இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வஷிதா. ஃபார்மேட் ஒரே ஃபார்மேட் தான் டக்கண்ணா. சேல் கன்சிடரேஷன் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர், நெட் கன்சிடரேஷன் பிஃபோர். எனக்கு வந்து ஆஃப்டர் இது பண்ணுறேன்னா நான் வந்து பேர் என்ன, இதர் ஆப்ஷன் 1 ட்ரீட் பண்ணலாம் இல்லை ஆப்ஷன் 2 ட்ரீட் பண்ணலாம், இண்டெக்ஸிங்க்கு வந்து அக்கார்டிங்காக பண்ணிக்கலாம். பிஃபோர் 23/7/24னா கண்டிப்பாக வந்து நான் அது இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன கேபிட்டல் அசெட் என்ன நாட் அ கேபிட்டல் அசெட்டு. கேபிட்டல் அசெட் வந்து சிலதுக்கு வந்து ஷேர்ஸுக்கெலாம் 12 months அந்த மாதிரி அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும். அதை தவிர வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் லிக்விடேஷன்னா என்ன பண்ணுவோம், ஷேர்ஸ்னா என்ன பண்ணுவோம், டிபெஞ்சர்ஸ்னா என்ன பண்ணுவோம், யூலிப்னா என்ன பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரி பார்த்துட்டே வரும். ஸ்டாம்ப் டியூட்டிலாம்
சோ ஃபாரா நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் இவ்வளவு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்க நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வஷிதா. கரெக்ட். மெயினா அந்த சம் என்ன டைப் ஆஃப் சம்னு பார்க்கணும் சொல்லுங்க. புரியுதா? சம்மு வந்து லிக்விடேஷன் சம்மா, ஓகேவா, இல்ல வந்து ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டி அந்த மாதிரி சம்மா, இல்லைன்னா வந்து இங்க ஒரு சம் பார்த்தோமே ஷேர்ஸ் வெஸ்டிங் தி ரைட்ஸ், அந்த மாதிரி சம்மா. அது ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சினாரியோ அசஸ் பண்ணிக்கணும். பைபேக்கா, ஜீரோ கூப்பனா, அது மட்டும் நீங்க அசஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியா போட்டுடலாம். சரியா? ஸோ நான் கேபிட்டல் கெயின்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு குட்டி இது மாதிரி போட்டு தரேன். எப்படின்னா, இப்போ பைபேக்னா சேல் கன்சிடரேஷனுக்கு நீங்க என்ன மெயினா பார்க்கணும், ஸ்டாம்ப் வேல்யூவேஷன் அத்தாரிட்டினா அப்ப ரூல் என்ன, அந்த மாதிரி குட்டியா ஒரு ஒரு எக்ஸல்ல ஃபுல்லா போட்டு தரேன். அது கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க இப்போ ஹோம்ஒர்க் போடும் போதே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்ரேயா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இப்போ கேபிட்டல் கெயின்ஸ்ல? நீங்க செல்ஃபா எதுல ரொம்ப ரொம்ப வந்து காஷியஸா இருக்கணும் நானு அப்படின்னு எதுல நினைக்கிறீங்க? வெரி குட். அப்புறம் வேற என்னெல்லாம்டா ரொம்ப காஷியஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இவங்க வஷிதா சொன்ன மாதிரி அந்த சேல் கன்சிடரேஷன் கரெக்டா, ஒவ்வொரு சினாரியோ அக்கார்டிங் டு த சினாரியோஸ் கரெக்டா. அப்புறம் காஸ்ட் ஆஃப், அதாவது அக்வைர்டு ஆஃப்டர் 23/7னா both the options can be exercised, option 1 or option 2. சி அது வந்து லிக்விடேஷனான்னு பார்த்துக்கோங்க. சரியா? அப்புறம் ஈசாப்பா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஷேர்ஸ் ரிலேட்டட்னா மெயினா அந்த இது இருக்கு இல்லையா, பிஃபோர் 2009 என்னன்னு பார்த்துக்கோங்க. சரியா? லிக்விடேஷன் ஈசாப் ஷேர் வேற என்னெல்லாம் பார்த்துக்கணும்? சூப்பர். வேற நிறைய பார்த்தோம்ல. ஆ அப்புறம்டா ஆயிஷா, வேற எல்லாம் பார்த்தோம்? ஸ்டாம்ப் டியூட்டி ப்ரொவிஷன், இன்சூரன்ஸ் கிளைம், இன்சூரன்ஸ் கிளைம்ஸ், depreciable assets. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு மட்டும் எப்படி வரும்னு பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக கிராக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? குட். இப்போ வந்து அன்கோட்டட் ஷேர்ஸ்னு சிலது இருக்கு கண்ணா. எப்படின்னா கோட்டடுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர் வந்து வரும். பிஎஸ்சி, என்எஸ்சி,
சென்செக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வந்து டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்து செபில வந்து கோட்டா இருக்கும். அன்கோட்டட்னா செபில கோட்டா இருக்கிற ஷேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஷேர்ஸ்லாம் வந்து கால்ட் அஸ் அன்கோட்டட் ஷேர்ஸ். இப்போ இந்த மாதிரி அன்கோட்டட் ஷேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து for a consideration which is less than the fair market value, the fair market value அதாவது 10,000 ரூபாய் வந்து என்னோட சேல் கன்சிடரேஷன், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 40,000 ரூபாய் அப்படின்னா 40,000 ரூபாய் வில் பி மை ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செல்ஃப் ஜென்ரேட்டட் அசட்ஸ்னா என்ன? குட்வில் இஸ் அ செல்ஃப் ஜென்ரேட்டட் அசட். கரெக்டா? கஷ்டப்பட்டு ஒரு ஆளு ஒரு கம்பெனியை எடுத்து நடத்தி சூப்பரா எடுத்துட்டு வந்து அப்புறம் பையன்கிட்டையும் கொடுத்து பையன் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் தம்பிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு சூப்பரா இன்னைக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க, நான் சொன்ன ரோல் மாடல். இன்னைக்கு துபாயில இன்னைக்கு துபாயில ட்ரம்போட அந்த துபாய் ஹெட்டோட இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. யாரா இருக்கும் சொல்லுங்க? யாரா இருக்கும்டா? சூப்பர். 22 hours ago, Mukesh Ambani, big breaking news, flies to Qatar to meet Trump. Great இல்ல? எதுக்கு போயிருக்காருன்னா அங்க அங்க ஒரு ஏதோ இது அப்ப ட்ரம்ப்பும் வந்திருக்காரு. அவங்க ஒரு இதுக்காக ஏதோ அக்ரிமெண்ட்டுக்காக இது பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கனெக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. எதுக்கு கனெக்ட் பண்றேன்டா? குட்வில்ரா, பிராண்ட் நேம். நீங்க இப்ப ட்ரம்ப்போட போட்டோ எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்டா ஆயிஷா? ஆமா அவ்வளவுதான். ஆயிஷாக்கு இந்த கம்பெனில வேலையா அந்த கம்பெனில வேலையான்னு கொடுத்துருவாங்கன்னா ரைட்டா? அதான் செல்ஃப் ஜென்ரேட்டட் அசட்ஸ்க்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ எந்த காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ஜென்ரேட்டட் அசட்ன்றது நில். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நில். ஏன் நில்லு? ஏன்னா அது வந்து அதுக்கு நான் வேல்யூவேஷனே பண்ண முடியாது. கேபிட்டல் கெயின் இந்த அதாவது காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ஜென்ரேட்டட் அசட் என்ன வேணா இருக்கலாம். டெனன்சி ரைட்ஸ் இருக்கலாம், ட்ரேட்மார்க், பிராண்ட் நேம், எது வேணா இருக்கலாம். இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ நில். ஓகேவா கண்ணா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நியூஸ்லாம் பார்ப்பீங்கல்ல கண்ணா எல்லாரும்? யாரெல்லாம் பேப்பர் படிப்பீங்க? இங்க பாருங்க கண்ணா, லிசா ட்ரான்ஸ்ஃபர் தி ஃபாலோயிங் அசட்ஸ். அஸ்வினி இந்த இந்த கொஸ்டின் படிங்க செல்லம்.
இந்த ஆன்சர் செம்ம சிம்பிள். எல்லாரும் கோத்ரூ பண்ணுங்க. புரியுறதா பாருங்க கணம். சொல்லுங்க செல்லம். ம். அதுவும் செல்ஃப் ஜெனரேட்டட் தானே செல்லம்? டெனன்சி ரைட்ஸோ? ஆ, இங்க பாருங்க. டெனன்சி ரைட்ஸ், செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட்ஸ். ம். அதுதான் ஈஸியா இருக்கா? ஆயிஷா, அக்ஷயா, மித்ரா, அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, வஷிதா, ஸ்ரேயா, அந்த சம் ஈஸியா இருக்கா? குட். போனஸ் ஷேர்லாம் என்னடா வஷிதா? என்னமோ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரீமியம்ல கொடுக்கறதா? அப்படின்னா புரியல. ஏன் பிரீமியம்ல கொடுக்கணும்? பிரீமியம்லடா ஃப்ரீயா கொடுக்கறது. ஓகேவா? அதாவது அவங்களுக்கு டிவிடெண்டா கொடுக்கறதுக்கு பதிலா ஷேரா கொடுக்கறது. போனஸ் ஷேர்ஸ். ஒரே செல்லமா ஒரே நிமிஷம் அப்படியே இருடா. ஆ, ஓகேவா வஷிதா? அதாவது டிவிடெண்ட் அவங்க ப்ராஃபிட்ஸ் வச்சிருப்பாங்கடா, டிவிடெண்ட் கொடுக்கணும்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அதுக்கு பதிலா போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கறது இன்ஸ்ட் ஆஃப் பேயிங் அவுட் ப்ராஃபிட்ஸ். இது கம்பெனி வந்து ஒரு சம்டைம்ஸ் அவனுக்கு வந்து அவன் நினைச்ச அளவுக்கு ப்ராஃபிட் வரல, ஒருவேளை வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து என்ன பண்ணுவான்னா, இருக்கிற ஏர்னிங்ஸ்லேருந்து போனஸ் எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கே கொடுத்துருக்கிறது, ஃப்ரீயா கொடுக்கறது. நோ காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் போனஸ் ஷேர்ஸ். எல்லாருக்கும் புரியுதா? இப்போ ஒண்ணுமே இல்லடா. இதுல என்ன பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஆஃப் போனஸ் ஷேர் வந்து நில்லு, அவ்வளவுதான். வேற எதுவுமே ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். சரியா? காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஆஃப் போனஸ் ஷேர் ஆஃப்டர் 1/4/2001 நில்லு. பிஃபோர்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஏன்னா அதுக்கு முன்னாடி பெருசா என்ன சொல்றது, அதுக்கான ரூல்ஸ் பெருசா வரல. அதனால ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அவ்வளவுதான், சிம்பிள்.
மித்ரா. மித்ரா வேணாம். ஐஷா கொஷின் படிங்க சொல்லும். கொஷின் படிங்க. இந்த 50 ஈச். நீ பாருங்கண்ணா, முதல்ல அவன் வந்து 1000 ஷேர் பர்ச்சேஸ் பண்றான். 14/18/1998ல. அப்போ அது வந்து இதுக்கு முன்னாடி 2001க்கு முன்னாடி பண்றான். அப்போ அது வரைக்கும் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் இதுக்கு என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 31/3/20 2000 2 வருஷத்துல என்ன ஆகுறதுன்னா ஒரு ஷேருக்கு எவ்ரி 2 ஷேருக்கு எக்ஸிஸ்டிங் போனஸ் வந்து ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன ஆகுது 7/7ல திருப்பி வந்து he got 500 shares of the same company ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குறோம். இது gift, இது இவன் பர்ச்சேஸ் பண்றது. ராகேஷ் வந்து acquired such share on 1/4/2001 at the rate of rupees 14. ராகேஷோட அதோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? 14 rupees 14. ஸோ 1/3/2024ல என்ன ஆகுது இப்போ இன்னொரு 5 எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ்க்கு ஒரு போனஸ் ஷேர்னு இது பண்றாங்க. 1/01/2025ல என்ன ஆகுறது? ராக்கி என்ன பண்றாரு? இதெல்லாம் பர்ச்சேஸ் ஆகுச்சா, சேல் பண்றாரு. இது எல்லாமே அவரோட இது பர்ச்சேஸ், இது பர்ச்சேஸ் எல்லாமே இது என்னது? சேலு. எவ்வளவு சேல் பண்றாரு? ஒரு ஷேரோட விலை வந்து 50 ரூபான்னு சேல் பண்றாரு. ஓகேவா? எல்லாம் ஷாஸி சோல் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஷேர் எவ்வளோ இருக்கு? 1000. அப்புறம் வந்து அந்த 1000த்துக்கு 500 ஷேர் கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஒரு 500 போனஸ் ஷேர். அதை தவிர இவனுக்கு வந்து ஒரு இங்க ஒரு 500 ஷேரா போனஸ் ஷேர்ஸ். இங்க பாருங்க கண்ணா, இது வந்து 1000 ஷேர்ஸ். அப்புறம் இங்க ஒரு 500 ஷேரு போனஸ். அப்புறம் கிஃப்டா ஒரு 500 ஷேரு. அப்புறம் திருப்பி வந்து 5 ஷேருக்கு ஒரு ஷேர் இதுன்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு வருது? 1000 1000 2000 ஷேருக்கு இங்க ஒரு போனஸ். எவ்வளோ? 2000த்துக்கு 2000 இன்டூ 1 டிவைடட் பை 5. அப்போ 400 ஷேர். அப்போ 400 போனஸ் ஷேர். இப்போ டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500 2000 2400 ஷேர். கரெக்டா? ஓகேவா? இந்த ஷேர் கால்குலேஷன் புரியுறதா எல்லாருக்கும்? ஏய் சாதாரண கணக்கு தான்டா. இதுல யாருக்கா டவுட் இருக்கா கண்ணா? ஆயிஷா, அக்ஷயா?
வஷிதா, மித்ரா, ஸ்ரேயா, அஸ்வினி, விஜயலட்சுமி, வஷிதா. இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க கண்ணா. இதுக்கு மட்டும் 4 மார்க். ஓகேவா? இது வந்து ஒரு 14 மார்க் சம்மு. 4 மார்க் இதுக்கு. இப்ப அடுத்தது ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல 1000 ஷேரா? 1000 ஷேருக்கு உன்னோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் என்ன? ஒரு ஷேரோட விலை வந்து 12. ஆனா பிஃபோர் 2001க்கு நம்ம என்ன படிச்சோம் கிளாஸ்? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? 14 ரூபாய். இப்போ 1000 இன்டூ 14 rupees காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் இது. ஸோ 14,000. இந்த ஷேர்ஸை வந்து விற்கிறாங்க எவ்வளோ ரூபாய்க்கு? 50,000. ஸோ 1000 இன்டூ 50, 50,000. அப்போ இது டோட்டலாக போட்டோன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 36,000. இது புரிஞ்சுதா ஒரிஜினல் ஷேர்? இதில் யாருக்கா டவுட் இருக்காக்கண்ணா? ஓகேவா? 14 ருபீஸ் எடுத்துக்கணும். ஏன்னா பிஃபோர் அது 2001னால. அடுத்தது போனஸ் ஷேர் போலாமா? எவ்வளோ ஷேர் போனஸ்? 500 ரூபாய். அந்த போனஸ் ஷேரும் எப்போ? பிஃபோர் 2001க்கு அதுக்கும் 14 ரூபாய். கரெக்டா? ஸோ சேல் கன்சிட்ரேஷன் எவ்வளோ? 500 இன்டூ 50 போட்டோன்னா 25,000 லெஸ் இது. ஸோ 500 இன்டூ 14 7,000. ஸோ 25 minus 7,000 18,000 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது புரிஞ்சுதா? இந்த 14 எல்லாமே பிஃபோர் 14/2001னால இந்த பாயிண்ட் நல்ல கண்ணா. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் மூணாவது கிஃப்ட் பண்றான். இவனுக்கு கிஃப்ட் பண்றாங்களா? அப்ப 14 ரூபாய் கிடைக்குமா? அப்போ இது என்ன? ஒரு ஷேர் வந்து விலை 50 ரூபாய். 500 ஷேர் வந்து 25,000. ஸோ லெஸ் 14 ரூபாய். அப்போ 500 இன்ட்டு 14 எவ்வளோ? 7,000. ஸோ ரிமைனிங் எவ்வளோ? 18,000. இது புரிஞ்சுதா? இல்லை தான் டவுட்டா கிஃப்டட் ஷேரு? சூப்பர். போனஸ் ஆஃப்டர். இப்போ இங்கே தான் முக்கியமான விஷயம். அவன் என்ன பண்றான்? 7/7/2006ல ராக்கி இன்னொரு 500 ஷேர் வாங்குறான். ஃப்ரம் த சேம் இவன் கிட்ட இருந்து வாங்குறான். கிஃப்டட் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2000. ஆனால் பர்ச்சேஸ் அக்வசிஷன் வந்து இதோடது கண்டினியூட்டி அப்படின்றதுனால அவன் வாங்கினது 2001னால 14 ரூபாய் எடுத்து கன்சிடர் பண்றோம். இந்த போனஸ் ஷேர் அக்வயர்டு ஆஃப்டர் 14, அதாவது 1/3/2024ல வாங்குறான் இல்லையா? அதுக்கு இந்த 400 ஷேர் இருக்கு இல்லையா? இந்த 400 ஷேருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் இஸ் நில் பிகாஸ் த போனஸ் ஷேர்ஸ் ஆர் allotted ஆஃப்டர் 1/4/2001. அப்போ அதனால ஒரு ஷேரோட விலை 50 ரூபாய், 400 ஷேர் விலை 20,000 ரூபாய். அப்போ லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் நில். ஸோ யுவர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இஸ் 20,000. புரிஞ்சுதா? ஏன்னா 2024லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே சேல் பண்ணிட்டாங்க. அதனால இந்த பார்ட் மட்டும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், மற்றதெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? செம்ம ஈஸி ப்ராப்ளம். 14 மார்க்ஸ்க்கு வந்தது இது. நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. இங்கே போடுறேன். ஓகே. ஈஸியாக பார்த்துக்கிறீங்களா? இதுக்கு ரீசன் போட்டிருக்கேங்கண்ணா. இதுக்கும் இதுக்கும் என்ன ரீசனு? அவ்வளோதாங்கண்ணா. டைப்பு 2 ப்ராப்ளம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்.
ஓகே. ஸோ போனஸ் ட்ரிப்பிங் இது வந்து நாளைக்கு எடுக்கிறேன் போனஸ் ட்ரிப்பிங் கான்செப்டை. ஆனால் இது வரைக்கும் போனஸ் ட்ரிப்பிங் இதே மாதிரி தான் வரும். ஓகேவா? கான்செப்ட் இதே மாதிரி வரும் இப்போ நம்ம பண்ண மாதிரி. இல்லஸ்ட்ரேஷன்ஸ் 106 பாருங்க கண்ணா. ரைட். ரைட் ஷேர்னா என்ன அர்த்தம்? ரைட் ஷேர்னா அக்ஷயா, ரைட் ஷேர்னா என்னடா? ரைட் இஷ்யூனா என்ன அர்த்தம்? ஆ அதுதான் ரைட் இஷ்யூ. கரெக்டாடா? சூப்பர். இப்போ ரைட் ஷேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அசசி என்ன பண்ணுவான்னா, ஆம், அவனுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஷியல் அசட்டை தவிர அடிஷனல் ஃபினான்ஷியல் அசட் ஒன்று கொடுப்பான். அதுக்கு பேர் தான் ரைட் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் என்டைல்மெண்ட்னா வென் ஐம் கோயிங் டு கெட் அன் யாரோ ஒரு எஸ்எஸ்சி ஓகே தன்னோட ரைட்டை இன்னொருத்தருக்கு அது அடிஷனல் ஃபினான்ஷியல் அசட் அக்வயர் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்களோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக என்டோசிங்னா என்னடா? ஒரு செக் என்டோஸ் பண்ணுறாங்கன்னா என்ன? அவர் இல்லை, அதுக்கு பதிலாக எனக்கு என்டோஸ் பண்ணுறாங்க நான் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அந்த என்டோஸ்மெண்ட்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஞாபகம் இருக்காடா ஆயிஷா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்டோஸ்மெண்ட்ன்ற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேயி பேங்க்கு கொடுக்காம பேயி அப்படியே அந்த இதை வந்து கிரெடிட்டாருக்கு கொடுக்கணும். யாரோட கிரெடிட்டார்? ட்ராயரோட கிரெடிட்டாருக்கு கொடுக்கணும். அதானே நம்ம என்டோசின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ அதே மாதிரி இங்க ரைட் என்டைட்டில்மெண்ட்ன்றது கேன் என்டோஸ் இஸ் ரைட் டு அக்வயர் தி அடிஷனல் ஃபினான்ஷியல் அசர்ட் இன் ஃபேவர் ஆஃப் அதர் பர்சன். சச் என்டோஸ்மெண்ட் ஆஃப் ரைட் இஸ் டர்ம்ட் அஸ் ரைட் ரெனவுன்ஸ்மெண்ட். எப்போ நான் ஒருத்தர் ஒரு ரைட்டை வந்து இன்னொருத்தருக்கு வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்றேனோ அடிஷனல் ஃபினான்ஷியல் அசர்ட் ஆல்ரெடி இஸ் ஹோல்டிங் அ ஷேர், இன் அடிஷன் டு தட் ஷேர் அடிஷனல் ஃபினான்ஷியல் அசர்ட்டுக்கான ரைட்டை நான் கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் அ ரைட் ஷேர். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சம்மில் ஒன்றுமே இல்லை. இந்த டிஃப்ரெண்ட் டேட்ஸ் 23, 24, 24 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்ஸில் ஒரிஜினல் ஷேர், ரைட் ஷேர், ரைட் என்டைல்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நார்மல் தான் நான் சேல் கன்சிடரேஷன் லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி வரும். ஷேர்ஸில் வந்து இப்போ 1000 ஷேர்ஸ் இங்கே வாங்கியிருக்காங்க 1/8/2023. 1/5/2024 கம்பெனி வந்து ஒரு ஷேர் ஃபார் ஈச் ஷேர் ஹெல்ட் அட் த ரேட் ஆஃப் ₹15. இப்போ பாருங்கண்ணா, ஒரு ரைட் ஷேர் ஃபார் த ரேட் ஆஃப் ஒன்றுனா என்ன அர்த்தம்? 1000 ரைட் ஷேர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 40% ஆஃப் சச் ரைட் இன் ஃபேவர் ஆஃப் மிஸ் ராணி. ஸோ அதில் 40% வந்து ரினவுன்ஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ராணி. பேலன்ஸ் சப்ஸ்கிரைப் டு தி என்டைட்டில்மெண்ட். அப்போனா நான் 400 வந்து ரைட் என்டைல்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 60%ன்றது இவர் ஒரிஜினல் ஷேர்ஸ் வந்து 1000. அதில் ரைட் என்டைல்மெண்ட் வந்து 40% இவளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ரைட் ஷேர்ஸ் வந்து ₹600 இவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. என்ன ரேட்டு? 12, 15. ரைட் என்டைல்மெண்ட்டுக்கு வந்து இவங்க ஆமாம், இதுக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் ரைட் என்டைல்மெண்ட் எதுவுமே இல்லை. இதுக்கு என்ன ஆகுறது? 12,000, 9,000. இதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ கேபிட்டல் கெயின் பாருங்க கண்ணா, 1600, 400க்கு பாருங்க. இவன் எவ்வளோ தூரக்கு விற்கிறான்? அந்த ₹50 விற்கிறான் ஒரு ஷேர். அப்போ 1000 ஷேர்னா 50,000 நில்லு. ஷேர் கன்சிடரேஷன் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் என்ன? 12,000க்கு இது பண்ணுறான். ஸோ 38,000. ரைட் ஷேர் என்ன? 600 இன்ட்டு 50, 30,000. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் 9,000. இங்கே 400க்கு என்ன? 400 இன்ட்டு சாரி ஆமாம், ரைட் என்டைல்மெண்ட் 400 ஷேர்ஸ். இங்கே 400 இன்ட்டு ரெனவுன்ஸ்ட் எவ்வளோ ரூபாய்க்கு ஃபேவர் ஆஃப் இன்னொரு பர்சனுக்கு சேல் கன்சிடரேஷன் ஒரு ஷேருக்கு ₹2. அப்போ 800 நில் 800. இங்கே எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட் என்டைல்மெண்ட் கிடையாது, நில்.
So your short-term capital gain is 880. ஏன் இது short of capital gain னா everything is happening between a period of 12 months அவ்வளவுதான். இது இந்த hands of ரவுனக் இது. ஆனா ராணி இருக்காங்க இல்லையா, ராணிக்கு வந்து ஃபேவர் இது பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி பண்றாங்கன்னா, ராணிக்கு வந்து இந்த பர்ச்சேசிங் ஆஸ்பெக்ட். ஸோ 40% பண்றாங்களா, அப்ப அந்த 400 into 50 சேல் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கிடையாது. அதுல 400 into 17, ஏன் 400 into 17? எனி ஐடியா? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். சூப்பர் செல்லம், வெரி குட் கண்ணா, கரெக்ட். ஸோ 17 6800 காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இல்லைன்னு மைனஸ் பண்ணா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அவ்வளவுதான் செல்லம். ஓகேவா? இது ஒரு 7 மார்க்ஸ் ப்ராப்ளம். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கஷ்டமா இருக்கா? யாருக்கா கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க கண்ணா, திருப்பி எடுக்கிறேன். அதே லாஜிக் தான்டா, இது எதுவுமே மாற்றமே இல்லை, அதே லாஜிக். இந்த சம் நல்லா பாத்துக்கோங்க கண்ணா அண்ணா. இந்த போனஸ் ஷேர்ஸும் அதே மாதிரி தான், ப்ரீவியஸ் இருக்கிற அதே கான்டெக்ட் தான். ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா இந்த சம்ம? அதே கான்செப்ட் தான் கண்ணா. சேலு, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனு, எந்த போனஸுக்குன்னா அதுக்கு தகுந்தபடி பண்ணுங்க, அப்புறம் எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ்க்குனா அதுக்கு தகுந்தபடி பண்ணுங்க. ஸோ கால்குலேஷன் பண்ணிட்டு லாஸா ப்ராஃபிட்டான்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இன்வென்ட்ரினா என்ன அர்த்தம்? எனி ஐடியா? இன்வென்ட்ரி வெரி குட். ஸ்டாக் கேப்லஸ் அட்டா மாத்துறதுக்குண்ணா, ஸ்டாக் கேப்லஸ் அட்டா கன்வெர்ட் பண்ணும்போது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸ்டாக்கை கேப்லஸ் அட்டா கன்வெர்ட் பண்ணும்போது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஆ, முக்கியமான பாயிண்ட். செக்ஷன் 115 பிபிஹெச் பயங்கர இம்பார்ட்டன்ட். வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் சூப்பரா. யாரா சொன்னது? விஜயலட்சுமி, பிரில்லியன்ட் விஜயலட்சுமி, சூப்பர், கரெக்ட். கிரிப்டோ கரன்சில ஜென்ரேட் ஆகிற டோக்கன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த கிரிப்டோ கரன்சில. பிட்காயின், எத்ரியம், சி இதெல்லாம் டிஜிட்டல் அசெட்னு சொல்லுவாங்க கண்ணா. ஓகே, அண்ட் தே ஆர் ஆன் த டாப் ஆஃப் தி பிளாக் செயின்ஸ். எத்ரியம், பிட்காயின்ஸ். இது எப்படின்னா வந்து ஒரு ஃபண்டை வந்து, ஃபண்டுக்கு எனக்கு அமௌண்ட் தேவை, அதை நான் வந்து இந்த மாதிரி இப்போ ஐபிஓஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா ஷேர்ஸுக்கு, அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி அந்த இதுல வி டு கால் இட் அஸ் இனிஷியல் காயின் ஆஃபரிங்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு டோக்கன் இஸ் அ டிஜிட்டல் அசர்ட். ஒரு கிரிப்டோ கரன்சின்றது இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பிட் காயின்ஸ், இது எங்க பாத்துக்கீங்க? எனி ஐடியாஸ்? அது பார்த்துருக்கு, ரேர் அக்கரன்ஸ் தான், பட் தென் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா புக்ல? எங்க பார்த்துருக்கீங்க?
இந்த கொரோனா டைம்லலாம் இது பயங்கரமான ஒரு இதுவா இருந்தது. கிரிப்டோ கரன்சிஸ், பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி. இது பார்ட் ஆஃப் ட்ரேடிங் கண்ணா. ஓகே, கிரிப்டோ டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க காமிக்கிறேன். இதான் டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ டோக்கன்ஸ். இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு உலகத்துல உழண்டு இருக்கு இந்த விஷயம். ஓகேவா? இப்ப ட்ரேடிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷேர்கான், ஜீரோ பைசே, ஜரதா, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது அதெல்லாம். ஆ, கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் செபி வந்து சாப்பா குத்தி ஓகே நீ பண்ணுன்னு சொல்றான். பட் இதுக்கு இன்னும் எந்த விதமான ஒரு சாப்பா வரல, எந்த விதமான அப்ரூவல் வரல. ஒரு மறைமுகமான உலகத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி தான் கிரிப்டோ கரன்சிஸ். அதுல வர ஒரு டோக்கன்ஸா இருக்கட்டும், கோட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா டிஜிட்டல் அசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டிரான்சாக்ஷன் மூலமா எனக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்ததுன்னா நான் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசர்ட் செக்ஷன் 115 பிபிஹெச். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எனி இன்ஃபர்மேஷன், கோடு, டோக்கன் generated through cryptographic means providing a digital representation of value exchange with or without consideration கேன் பி எலக்ட்ரானிக்லி பண்றதுக்குண்ணா. ஆன்லைன்லயே எலக்ட்ரானிக்லா பண்றது இது. அதான் வந்து இந்த வெர்ச்சுவல்னால என்ன அர்த்தம்? ஆன்லைன் தான்ல. நம்மளால வந்து நம்ம தொட முடியாது பேசிக்கா. வெர்ச்சுவல் டூல்னா என்ன? இப்போ நம்ம வந்து கயாவை வெர்ச்சுவல் டூ பார்க்குறோம். ஹிமாலயஸ்னா ஆன்லைன்ல போட்டு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பட் நம்மளால அங்க போக முடியுறதா? நம்மளால அங்க இருக்கிற தண்ணியை தொட முடியுதா? எதுவுமே கிடையாது. பார்க்குறோம், ஓகே இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் அது வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸும். இப்போ வந்து இந்த வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ன்றதே டெஃபினிஷன் ஆஃப் வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ல எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. gift கார்டு, வவுச்சர்ஸ், அப்புறம் மைலேஜ் பாயிண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், the notified following virtual desserts shall be which shall be included from இதுனா இப்போ அமேசான் வவுச்சர் இருக்குல்ல கண்ணா, அது டிஜிட்டல் அசட். டெக்கத்லான் வவுச்சர் இது அசட். மைலேஜ் பாயிண்ட்ஸ், லாயல்டி கார்டு, இதெல்லாம் எங்கடா பார்ப்பீங்க? ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் எங்க கிடைக்கும்? சப்ஸ்கிரிப்ஷன் டு வெப்சைட்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ், எங்க எங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்க டே டு டே ஆக்டிவிட்டில பார்க்கிறது தான். ஆனா என்னம்மா? எல்லாரும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஓகே, ஸோ அக்ஷயா சொல்லுங்க, எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மைலேஜ் பாயிண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், லாயல்டி கார்டு, ப்ரொமோஷனல் ப்ரோக்ராம், அப்புறம் வந்து லாயல்டி, பெனிஃபிட்டு, ரிவார்டு, இதெல்லாம் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அக்ஷயா, ஆயிஷா சொல்லுங்க ஆயிஷா. எங்கேயோ இது கேள்விப்பட்டிருப்பீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் டு வெப்சைட்ஸ். கரெக்ட். சூப்பர், வெரி குட். அஸ்வினி, நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? செல்லம்மா, எனக்கு காதுல விழலடா, திருப்பி சொல்ல. உங்க வாய்ஸ் கிளியராவே விழல. குட், வெரி குட். ஆயிஷா, அக்ஷினி, அக்ஷயாக்கு, அக்ஷயா எனக்கு தெரியல, பதில் வரல. மித்ரா, நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மித்ரா இல்லையா? ஓகே, ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க கண்ணா. ஆ, வாவ், கரெக்ட் கரெக்ட் கரெக்டா. சூப்பர் செல்லம், வெரி குட். ம், வெரி நைஸ் எக்ஸாம்பிள். வஷிதா நீங்க?
வெரி குட்ரா, வெரி குட், சூப்பர், தேங்க்ஸ்மா. விஜயலக்ஷ்மி நீங்க சொல்லுங்க. சூப்பர், வெரி குட், சூப்பர்ரா, வெரி குட். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலா வந்து வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ். பட் ஆனா வந்து நோட்டிஃபிகேஷன் 36/2022ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ்லேருந்து நம்ம வெளியில எடுத்துடணும். வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ன்றது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து அந்த கிரிப்டோட டோக்கன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகிறது. அதனால இதை வந்து அதுலேருந்து கிளப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் இருக்கு. பட் தென் கொஞ்சம் டீட்டெயில்டாக யோசிச்சோன்னா இதெல்லாம் தான் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ்லாம். அமேசான் வவுச்சர், டெக்கத்லான் வவுச்சர்ஸு, அப்புறம் ஆர்எம்கேவி போனோன்னா அங்கே ரிவார்ட் பாயிண்ட்ஸு நம்ம அதை ரெடீம் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸில் வர, சாரி, கிரெடிட் கார்டில் வர வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸு அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வந்து நான் ஸ்விக்கிக்கு போடுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 10 வாட்டி நான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுத்து இன்னைக்கு உனக்கு உங்களோட டிரான்சாக்ஷனுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக வந்து அமௌண்ட்டே எடுத்துக்காம ஃப்ரீயா டெலிவரி பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி ஓட்டோ ஷர்ட்ஸு வெப்சைட்ல எல்லாம் போனோம்னா இந்த மாதிரி இது மாதிரி கொடுக்கறது, என்ன சொல்றது, 100 பாயிண்ட்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா மேம் உங்களுக்கு ஏதோ ஒரு சம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்களே. சப்ஸ்கிரிப்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், அதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கட்டும்போது நம்மளுக்கு வந்து அதெல்லாமுமே பார்த்தீங்கன்னாக்கன்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ்லாம். இது ஆக்சுவலாக வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறது கேபிட்டல் கெயினை. அப்போ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி இன்கம் ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனி விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் வந்து 30% எம்சிக்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் அலவுடானா எஸ், வித்தவுட் இண்டெக்ஸிங் அலவுட். பட் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்டோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதோட லாஸ் ஃப்ரம் அதர் ஆக்டிவிட்டீஸ் கேரி ஃபார்வர்ட் இதெல்லாம் இங்கே நாட் அலௌடு. பட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் வந்து அலௌடு வித்தவுட் இண்டெக்ஸ் இன் நட்ஷல். ஸோ இது இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ணா, நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். நான் லைக் ஃபாஸ்ட்டாக எடுக்கலன்னா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர மாட்டேங்குது உங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்றது. அதனால கொஞ்சம் கோயிங் லிட்டில் ஸ்லோ. நான் சாரி, எஸ்பெஷலி டாக்ஸ் கடகடன்னு எடுக்க முடியல. பட் எடுத்த வரைக்கும் நீங்களாம் தரவா இருக்கீங்கல்ல. வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கலாமாடா? நீங்களாம் என்ன சொல்றீங்க சஜஷனு? இல்லை இந்த ஸ்பீடு ஓகேவா, இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கா? உங்கள் ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்களேன். வஷிதா நீங்கள் சொல்லுங்கள் வஷிதா. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாமா டாக்ஸ் நான்? இல்லை இந்த ஸ்பீடில் போனால் ஓகேவா இருக்கா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் 4 மணி நேரம் கூட எடுப்பேங்க நான் டிடி. பட் கான்டென்ட் உங்களுக்கு அங்கே டெலிவரி ஆகி நீங்களும் ஹோம்ஒர்க் போடணும்ல, அதான் நான் பார்க்குறேன். இப்போ ஓகேவா இருக்கா? சரி, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க விஜயலக்ஷ்மி? கொஞ்சம் கூட ஸ்பீடப் பண்ணிட்டோமா எப்படி? ஒரு 3 ஹவர் 4 ஹவர்ஸ்லாம் உட்காந்தா ஓகேவா இருக்குமா உங்களுக்கு டிடிக்கு? க்ரக்ஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? வஷிதா, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ரேயா. விஜயலக்ஷ்மி நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரேயா, மித்ரா, ஆயிஷா, அக்ஷயா, அஸ்வினி. ஃபீட்பேக் சொல்லுங்கடா, ஐ வில் டேக் அப் த ஹானஸ்ட் ஃபீட்பேக். ஆனா எனக்கு வந்து ஸ்பீட் நான் பண்ணினேன், ஸ்பீடு இதில் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணேன்னா குவாலிட்டி எனக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும்னு பயமா இருக்கு.
நான் எடுக்கிற குவாலிட்டி. நீங்க என்ன பர்சனலா ஃபீல் பண்றீங்க? விஜயலட்சுமி நீங்க சொல்லுங்க. இப்ப போற ஃபேஸ் ஓகே. ஸ்ரேயா நீங்க என்ன சொல்றீங்க ஸ்ரேயா? கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாமா நானு? ஓகே. நான் ஒரு நாளைக்கு 5 என்னோட டார்கெட்டே 7 சம் மேக்ஸிமம். ரொம்ப ஈஸியா இருந்ததுன்னா 8 சம். அதுக்கு மேல வேணான்னு பாக்குறேன். ஏன்னா நீங்க அந்த ஹோம்ஒர்க் போட்டுட்டு வரணும். காலேஜ் வேற இருக்கு உங்களுக்கு. டெடிகேட்டடா சிடபிள்யூ தான் பண்ணிருக்கீங்கன்னா பரவாயில்ல. அது யோசிக்கிறேன். மித்ரா நீங்க என்ன சொல்றீங்க மித்ரா? மித்ரா இல்லையா? ஓகே. அஸ்வினி நீங்க என்ன சொல்றீங்க அஸ்வினி? இப்ப போற இது ஸ்பீட் ஓகேவா? ஓகே. ஆயிஷா நீங்க சொல்லுங்கம்மா. சரி ஓகே. நான் நான் வந்து எனக்கு என்னன்னா கான்டென்ட் நிறைய கவர் பண்றேன்றது இல்ல. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வந்து அந்த கான்டென்ட்டோட குவாலிட்டி நான் டெலிவர் பண்ணணும். எனக்கு தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சிடபிள்யூஎஸ்க்காக. ஸோ பிகாம்னா அது வேற மாதிரி ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ சிடபிள்யூஎன்னால ரொம்ப நான் ரஷ்ஷிங் பண்ணாம என்னோட டார்கெட்டே 8 சம்ஸ். அதுக்கு மேல வேண்டாம் தான் பார்க்குறேன். ரொம்ப எக்ஸ்டென்சிவா ஒர்க் பண்ணிலாம் ஒன்றும் குவாலிட்டி அவுட்கம் எடுத்துட்டே வர முடியாதுடா. நான் அதனால தான் யோசிக்கிறேன் நான். அக்ஷயா நீங்க என்ன அக்ஷயா சொல்றீங்க? அக்ஷயா கேக்குதா? மித்ரா கேக்குதா? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாமா? இல்ல இந்த ஸ்பீடு ஓகேவா? ஓகே செல்லம். சரிடா. சோ ஆனா நான் என்ன டெய்லி எடுக்கிறேன்னா அதை நல்லா வந்து அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க சரியா? பொறுமையா ஒரு 5 சம் டெய்லி போடுங்க. 5 to 6 சம் போடுங்க. அது போதும். ஸோ இந்த வர்ச்சுவல் டிஜிட்டல் அசோட்டோட நான் இன்னைக்கு முடிக்கணும். நாளைக்கு வந்து ரிடக்ஷன்ஸ் பார்க்க போறோம். 54B 54D 54EZ. அதுக்கு வந்து நான் ஒரு குட்டியா ஒரு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அதுலேருந்து உங்களுக்கு எடுத்தேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆஹ் குட்டி குட்டி ப்ரொவிஷனா இருக்கும். அந்த ப்ரொவிஷன்ல வந்து ஆஹ் நீங்க என்ன எக்ஸாக்டா அந்த சம்ல ஃபோக்கஸ் பண்ணும் அந்த டிடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த டிடக்ஷன் வந்ததுன்னா இது இது அவுட்கம். இந்த டிடக்ஷன் வந்து அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா கிராக் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப இது மாதிரி பயங்கர டீடைல்டா அப்படிலாம் படிக்க வேணாம். டு த பாயிண்ட். இப்போ வந்து இப்போ 1/4/2001க்கு முன்னாடி என்ன அப்படின்னு அப்படி நம்ம அட்டாக் பண்ணோம்ல அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இப்போ டிடக்ஷன்ஸ் நாளைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருக்கணும். அட்ட ஸ்டிச் ரொம்ப டஃப்பாக இருக்காது. ரெண்டே ரெண்டு டிடக்ஷன் மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். பட் டஃப்பாக இருக்காது. சரியா? ஸோ நாளைக்கு வந்து predominantly we will be completing capital gains, leaving 1 or 2 sums only. ஓகேவா? இதுக்கெல்லாம் குட்டி குட்டியா ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கு ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் 15 minutes so far capital gainsல படிச்சதை ரீகேப் பண்ணிட்டு then we will go to the next part of it. சரியா? கர்மா எல்லாரும் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸோட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? அது நான் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா? செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸோடது எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பிரிண்ட் அவுட் நாளைக்கு எல்லாரும் நாளைக்கு கட் ஆஃப் வச்சு நாளைக்கு அந்த பிரிண்ட் அவுட் மட்டும் முடிச்சிருங்க செல்லம். ஏன்னா சாட்டர்டே வந்து ஐ வில் பி ஸ்டார்டிங் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். சரியா? முடிஞ்சதுன்னா நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செஷன் வச்சு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸும் கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி பார்க்குறேன். இல்லைன்னா சாட்டர்டே என்னைக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் வச்சு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இஸ் வெரி வெரி ஈஸி சாப்டர். ரொம்ப ஈஸியா இருக்கும். கஷ்டமா இருக்காது. கொஞ்சம் ரொம்பவே கேக் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கும். ஒரு 2 இடம் தான் நீங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் ஈஸியா இருக்கும். சரியா? அந்த பிரிண்ட் அவுட் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு டிடக்ஷன்ஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அது மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரியா? சொல்லலாம். ஓகே. ஸோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எப்படி பார்த்துருக்கீங்களா யாராவது?